ஹாய், இன்னைக்கான டெய்லி vocab பிக்சரோட நம்ம நண்டு சிண்டு கூட படிக்க எல்லாரும் ரெடியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் vocab என்னன்னா இன்கார்சரேஷன், அதாவது இம்ப்ரிசன்மெண்ட், சிறையில் அடைத்தல். அதுதான் இந்த வேர்டோட மீனிங். ஓகே. பெரிஃபெரல் அதாவது வெளிப்புற இல்லைன்னா செகண்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்டம் கம்ப்யூட்டர்லலாம் கூட நம்ம வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கேனர் கனெக்ட் பண்ணுவோம், பிரிண்டர் கனெக்ட் பண்ணுவோம், மவுஸ், இதெல்லாம் வந்து செகண்டரி டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பெரிஃபெரல். அடுத்த வேர்ட் கோயர்ஸ், அதாவது கட்டாயப்படுத்துதல், ஒருத்தர் வந்து கம்பல் பண்றது. அதுதான் இந்த வேர்டோட மீனிங். அஃபிடேவிட் அப்படின்னா வாக்குமூலம், அதாவது எழுத்து மூலமா கொடுக்குற வாக்குமூலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அஃபிடேவிட். அடுத்த வேர்ட் எக்ஸாசபேட், அதாவது இது வந்து ஒரு விஷயத்தை வந்து தீவிரப்படுத்துறது, அதிகப்படுத்துறது அப்படின்னு தான். இப்போ வந்து நம்ம பேண்டமிக் வந்து நம்மளோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து மோசமான நிலைமையில மாத்திருச்சுல. ஸோ அதுதான் வந்து எக்ஸாசபேட். பிளாட்டன்ட் அப்படின்னா எதையுமே மறைக்காம டிரான்ஸ்பரண்டா, அதாவது வெக்கமே இல்லாம செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து பிளாட்டன்ட். அப்பட்டமான அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாட்டன்ட் லை அப்படின்னா அப்பட்டமான பொய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ட் டெனுவஸ், அதாவது ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதோட மீன். அப்ஃபஸ்கேட் அதாவது தெளிவற்ற இல்லைன்னா குழம்பிய நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கன்ஃபியூஸ், அந்த மாதிரி தான் இது அப்ஃபஸ். அதுக்கும் ரெண்டும் சேம் மீனிங் தான். அடுத்ததாக பார்க்க போகிற வேர்ட் அப்டிகேட், அதாவது இது வந்து ரிசைன் பண்ணுறது, ஒன்றுத்தை கைவிடுறது அப்படின்ற மீனிங் வரும். ரினவுன்ஸ்னாலும் இது வந்து ரிசைன் பண்ணுற மீனிங். லாஸ்ட்டாக பார்க்க போகிற வேர்ட் லிட்டிகேஷன், அதாவது சட்டத்திற்குட்பட்ட இல்லை சட்ட நடவடிக்கை சொல்லுவாங்கல்ல, லீகல் ஆக்ஷன், அதுதான் லிட்டிகேஷன். ஸோ இன்னைக்கான வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ் அப்புறம் பிக்சரோட பார்க்கறதுனால நம்மளோட மெமரியில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை அடிக்கடி பார்த்து நீங்கள் வந்து உங்கள் vocab நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி வீடியோ நம்ம பார்க்கலாம். Until then, bye from Nandu, Cindu, Tata.